அவள் சில காலமாக படித்து வருகிறாள். ஓகே, சில காலமாக படித்து வருகிறாள்னா ப்ரெசென்ட்ல அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. அது கொஞ்சம் நாளைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல மட்டும் இல்லை, கொஞ்ச நாள் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இது டியூரேஷனை பற்றி பேசுது. அப்போ இந்த பர்டிகுலர் லிஸ்ட்டில் இருக்க எல்லா வார்த்தைகளுமே எதை பற்றி பேசுது? டியூரேஷனை பற்றி தான் பேசுது. அப்போ என்ன பண்ணலாம்? நீங்கள் ஃபஸ்ட்டு நான் சொல்லிக் கொடுத்த அந்த வார்த்தையை ஐடென்டிஃபை பண்ணி ஃபஸ்ட் ஒரு மெயின் கிளாஸ், அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அந்த ஃப்ரேஸை போட்டால் வேலை முடிஞ்சுது. வாங்க. அவள் சில காலமாக படித்து வருகிறாள். இந்த சில காலம் இந்த மாதிரி வரக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் விட்டுருங்க. மீதி இருக்க மெயின் கிளாஸை படிங்க. இங்கே பாருங்கள், எங்கெங்கெல்லாம் இந்த வார்த்தைகள் வருதோ அதெல்லாம் என்ன பண்ணிடலாம்? நம்ம விட்டுறலாம். மீதி இருக்கிற அந்த பர்டிகுலர் வார்த்தையை படித்தோம்னா நம்மளோட மெயின் கிளாஸ் கிடச்சிரும். அவள் படித்து வருகிறாள். அப்போது அவங்க கண்டினியூஸாக படிச்சுட்டு இருக்காங்க. பாருங்கள், ரீடிங் ஃபார் சம் டைம். ஓகே, ஃபார் சம் டைம். ஷி ஹாஸ் பீன் ரீடிங் ஃபார் சம் டைம். ஷி ஹாஸ் பீன் ரீடிங் ஃபார் சம் டைம். அவங்க கொஞ்ச நாள் படிச்சுட்டு இருக்கிறாங்க. படித்து வருகிறாள், படித்து கொண்டு இருக்கிறாள் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். இப்படியும் நாம் தமிழில் சொல்லலாம். ரைட்? அவங்க கொஞ்ச நேரம் வாதாடுனாங்க. கொஞ்ச நேரம் என்ன பண்ணாங்க? வாதாடினாங்க. அதுக்கப்புறம் எதுவும் செட் ஆகாத மாதிரி தெரிஞ்சுது, இடத்த காலி பண்ணிட்டாங்க. அவர்கள் வாதாடினார்கள். They argued for some time. They argued for some time. ரொம்ப சிம்பிள். அந்த கடை மூடி இருந்தது. எப்படி சொல்லலாம் பாருங்க, அப்படின்னு நம்ம சிம்பிளாக சொல்லியாச்சு. That shop was closed. எவ்வளோ நேரம்? For some time. அப்படியே நம்ம ரிப்பீட் பண்ணிட்டு வரோம். வேற ஒன்றுமே நம்ம ஆட் பண்ணலை. ஒரு மெயின் கிளாஸ், எப்படி? ஒரு மெயின் கிளாஸ் ப்ளஸ் அந்த ஃப்ரேஸ், அது டைம் ஃப்ரேஸ். சரிங்களா? The shop was closed for some time. The shop was closed for some time. தெரிலைங்க, அவங்கெல்லாம் எங்கே போயிட்டாங்க போல் இருக்கு. அந்த கடை கொஞ்ச நாள் மூடி இருந்தது, இப்போ அந்த கடையை ஓப்பன் பண்ணிட்டாங்க. எப்படி? அந்த கடை மூடி இருந்தது. தட் ஷாப் வாஸ் க்ளோஸ்டு ஃபார் சம் டைம். இப்போது அதை ஓப்பன் பண்ணி இருக்கிறாங்க. நவ் தே ஹவ் ஓப்பன்ட் இட். நவ் தே ஹவ் ஓப்பன்ட் இட். புரியுதுங்களா எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்ட்டு? இந்த மாதிரி கோர்வையாக சொல்லி பழகுங்க இந்த வார்த்தைகள்லாம் வச்சு.